அனைவருக்கும் வணக்கம். மீனா கிச்சனில் இருக்காங்க. கிச்சனில் இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா பக்கத்தில் வந்து இன்னொரு 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க தங்கச்சி பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அம்மா அக்கா தான் கால் பண்ணுறாம்மா அப்படின்ட்டு. மீனா எப்படி இருக்க, என்ன பண்ணுற, காலையில் ஃபோன் போட்டேனே ஏன் அட்டன் பண்ணல அப்படிங்கிறாங்க. மீனா அது வந்துட்டுமா அவர் கூட கொஞ்சம் வெளியே நான் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி என்ன பண்ணிகிட்டு இருக்கா, மாப்பா என்ன பண்ணுறாரு, என்ன வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டில் தான் இருக்காங்கம்மா, டெக்கரேஷன் வேலையை பார்த்துட்ருக்காருன்னு. டெக்கரேஷனாக எதுக்குடி அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்மா, பாட்டி ஊர்லேருந்து வராங்க, 80வது பிறந்தநாள் நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாடி, அண்ணாமலை அண்ணன் வேறு சாயங்காலம் ஃபோன் போட்டாங்க, கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம்மா கண்டிப்பாக நீயும் தங்கச்சியும் வந்துருங்கம்மா ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் முத்து வந்துடுறாரு. கூட நான் பேசுகிறேன் அத்தைட்ட அப்படின்ட்டு. அத்தை நேரில் வந்து சொல்லலேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அத்தை, ஃபோனில் பேசுகிறேன்ட்டு, இங்கே கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால தான் வர முடியலன்னு. ஐயோ மாப்பிள்ளை இதெல்லாம் என்ன மாப்பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்களும் கண்டிப்பாக வந்துருங்க அத்தை, சத்யாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீனிட்ட ஃபோனை கொடுத்துறாங்க. என்னடி மாப்பிள்ளை இப்படி கண்டிப்பாக நேரில் வரல, அதனால் வராமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு வரது ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வா, அதுக்கு நீ இதுக்காக நிறைய மெனக்கட்டு செலவழிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாதுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் ஃபோனை வச்சிடறாங்க. அடுத்து அவங்க சின்ன மகட்டா கேட்குறாங்க, என்னடி வாங்க பாட்டிக்கு அப்படிங்கிறாங்க. நகை எதுவும் வாங்கலாமாம்மா, நகை வாங்கினா பணம் ரொம்ப தேவைப்படும்ல, அவ்வளோ பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னு. சரிம்மா புடவை வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே செஞ்சுருவோம், பூ பழம் வச்சு கொடுப்போம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரி அன்னைக்கிட்ட சொன்னேன், அண்ணன் வரலன்ட்டியா அப்படிங்கிறாங்க. அவனா வேண்டாம், போன வட்டமே வந்து பிரச்சனையாக போச்சு, இப்போ அங்கே வந்து நம்ம மாப்பிள்ளைக்கு அவனுக்கு ஏதாவது சண்டை வரும், ஏதாவது பிரச்சனையாகும், அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை மேலே இப்போ லாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாங்கிறாங்க. சரி ஓகேன்றாங்க. அடுத்து திருப்பி மீனா முத்து கட்டுறாங்க. சரி அதெல்லாம் சரி, அவங்க எதுவும் செலவழிக்கிறது அவங்க பார்த்துக்கிடுவாங்க, நம்ம இப்போ என்ன வாங்குறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதுதான் நம்ம செயின் வாங்கலாம் நினச்சா அந்த ஓடுகாலி சில்லுன்னு ஆக்கிட்டானே, எங்கே இருங்க கத்தாதீங்க, உங்கள் அண்ணன் தான் அப்படி செஞ்சுருப்போம், அது எப்படி நம்மளால் உறுதியை சொல்ல முடியும்னு நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த ஓடுகாலி தான் செஞ்சுருப்பீங்க, நகையை மாற்றிருப்பியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, பாட்டிக்கு நம்மளால நகை தான் வாங்க போகிறோம், ஆனால் அவங்க மனசு தொடுற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பான ஒரு சம்பவத்தை நம்ம செய்வோம் அப்படிங்கிறாங்க. அது என்ன செய்கிறது, அதான் எதுவும் யோசிக்க வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்போ கோவத்தில் இருக்கீங்க, கோவத்தில் எதுவும் யோசிச்சு உங்களுக்கு வராது, ஃபஸ்ட்டு உங்கள் மனசை ஆற விடுங்க, கோவத்தை எல்லாத்தையும் குறைங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று யோசிப்போம். ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் நேரம் தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நம்ம ஏதோ ஒரு சம்பவம் செஞ்சு வச்சுக்கோங்க, அவங்க லைஃப்பில் வாழ்நாள் ஃபுல்லாக நினைக்கிற மாதிரி நம்ம செய்யணும், என்ன செய்யலாம்னு யோசிப்போம். நீங்கள் மொட்டை போய் பாயப்படுங்க, நான் லைட்டாக அப்படின்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு மீனவும் போகிறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. அடுத்து பாட்டி அவருக்கு டிரைவர் மாதிரி முன்னாடி உட்காந்து பாட்டியை கூட்டிகிட்டு வராரு. ஏன்டா உனக்கு என்ன உடம்பு சரியில்லையே என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. இவர் எதுவுமே பேசாமல் வராரு. அதெல்லாம் இல்லையே ஒன்றும் இல்லையே, அப்புறம் என்ன எப்பவுமே தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் என்ன பேசாமல் வரேனே, அது நேற்று சவாரி போயிருந்தேனே, நைட்டு என்ன தூங்கவே இல்லையா, அதனால அது ஒரு மாதிரியாக இருக்குன்னே, அப்புறம் நான் வேறு டிரைவர் கூட கூட்டிகிட்டு வந்திருப்பேன், வேறு காரில் கூட வந்திருப்பேன்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி உன்னை கூட்டிகிட்டு வர முடியாத அளவுக்கு எனக்கு என்ன வேறு வேலை இருக்கா, அதெல்லாம் இல்லை பாட்டி, நானாக வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிடா பார்த்து ஓட்டுறான்ட்டு வண்டி ஓட்ட சொல்கிறாங்க. வண்டி ஓட்டி டிராஃபிக்கில் நிற்கிறாங்க. ஏன்டா மூத்து இந்த ஊரில் என்ன அவ்வளோ ஃபேமஸ் ஆகிப்போச்சா, எல்லாமே வருமானம் நிறைய ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறேனே, அங்கே பாரு பக்கத்தில் ஒரு பொண்ணு வெளியே உட்காந்து நிற்கிது வண்டியில், அது பாரு எவ்வளோ நகையை போட்டிருக்கு கழுத்தில், வீட்டிலேருந்து ஃபங்க்ஷன் வரும்போது அவ்வளோ வாரி போடுவாங்க, இதை பார்த்து ஆத்திரிட்டு இப்போ எங்கே பின்னாடியே வீடு வந்து சேர்ந்து நகையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அதானே பாட்டி அப்படின்னு சொல்லி பண்ணு, ஒருவேளை யார் கண்டா அதில் கவரிங் நகையாக கூட இருக்கலாம், இப்போலாம் தங்கத்துக்கும் கவரிங்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எல்லாம் நிறைய குமிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதான் பாட்டி அதை வச்சு தான் இப்போ நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லி பேசிட்டு வராரு. அந்த ஏமாத்துறவங்க தான் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுற. நீ எதுக்கடா அவங்களுக்காக நீ எதுக்கடா கோவப்படுற, நீ ஒரு மாதிரியாக தான் பேசுகிற, ஒரு மாதிரியாக தான் நடந்துக்கிற, நைட் நேரத்தில் நான் வெளியே சவாரி போறீல, அதான் நம்ம ஊர் கோயிலேருந்து திருநீரிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போனோன்னே உனக்கு பூசி விட்றேன்னு. சரி பாட்டி பூசி விடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துடுறாரு பரசு கிட்ட கணாரு. அண்ணாமலை வெளியே ஃபோன் பேசுகிறாரு. ஐயர் எவ்வளோ கேட்டான்னு பரவாயில்ல, அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி நீ ஃபோனை வை, அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆசையாக பயங்கரமாக துள்ளி குதிச்சுட்டு, வாங்கம்மா எப்படிமா இருக்கீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா, இப்போ போல் இல்லைம்மா, இன்னும் நீ 100 வருஷம் 200 வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணுன்னே, இப்போ எதுக்குப்பா 100 200ன்னு சொல்கிறேன், 1000 சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்ன ஆலமரமாடா 1000 வருஷத்துக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னு பாட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிக்கமாக உள்ளே வராங்க. இருங்க பாட்டி, மீனாவை நான் ஆரத்தி கரைச்சி 8 சொல்லிக்கா வந்துக்கிறட்டும், அதை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. டே ஆரத்தியில் இது கண்ணே, இருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே வீடை காட்டுறாங்க. மாடியில் மீனா ஆரத்திலாம் கரைச்சி கீழே வரவங்களையும் விஜய் வந்துட்டு இரு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. பாட்டி வந்துட்டாங்களே தான், அதான் அவங்களுக்கு ஆராத்தி கழிச்சு அவர் எடுத்து வர சொன்னார், அதுக்கு தான் கீழே போகிறேனே, அதுக்கு நீ தான் ஆராத்தி எடுக்க போகணுமா
வேணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு அந்த தட்டை பிடுங்கிட்டு, ரோஹிணி இங்கே வாமா பாட்டி வந்திருக்காங்க, ஆராத்தி இருக்கப்போ, ஸ்ருதி ரவி இங்கே வாங்க பாட்டி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்கவும், கீழே இருக்காங்கம்மா. ஓ அங்கே போய் வெல்கம் பண்ணணுமா, சரி வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் வெளியே கீழே இறங்கி போயிடுறாங்க. மீனா வந்துட்டு அதுக்கடுத்து அவங்க இப்படி ஆராத்தி வாங்கிட்டாங்களே, அப்படி ஸ்லோவாக மெதுவாக நடந்து வராங்க. சீக்கிரமாக வெளியே ரவி போயிட்டு பாட்டி பிறநாள் வாழ்த்துக்கால் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி ஸ்ருதியும் பின்னாடியே சொல்கிறாங்க. அடுத்து விஜயவும் சொல்கிறாங்க, வாங்க பிறநாள் வாழ்த்துக்கால் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு. ரோஹிணி இங்கே வாமா ஆராத்தி எடுமா அப்படிங்கிறாங்க. இருங்க 2 மருமக தான் இருக்காங்க, இன்னொரு மருமகள் எங்கே அப்படின்னு சொல்லி மீனாவை கேட்குறாங்க பாட்டி. மீனா வந்து அங்கே ஓரமாக நிற்கிறதும் அண்ணாமலை பார்த்துறாரு. அம்மா மீனா என்னம்மா அங்கே நிற்கிற, வாமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஆராத்தி எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதை முத்து உணர்ந்துட்டு பாட்டி ஆராத்தி கரைச்சி எடுத்ததெல்லாம் மீனாவாக தான் இருக்கும், நடுவில் ஏதோ வழிப்பறி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து மறைக்கிறாரு. அடுத்து விஜய் வந்துட்டு, ஏன் அத்தை இவங்க 2 பேரும் ஆராத்தி எடுக்கட்டும்னு, அதெல்லாம் இல்லை 3 மருமக இருக்காங்க வீட்டுக்கு, 3 பேரும் சேர்ந்து தான் எனக்கு எடுக்கணும், அதுதான் எனக்கு பெருமை, நீ வாமா மீனா அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்துட்டு, வாங்க மீனா எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது, நீங்கள் தான் நல்லா எடுப்பீங்க, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையே தான் எல்லாம் கூப்பிட்றாங்களே வாமா அப்படிங்கிறாங்க. சரிட்டு மீனாவும் சிரிச்சுட்டே வராங்க. வந்து ஆராத்தி எடுத்துறாங்க. வெளியே கரைச்சிட்டு உள்ள பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி வந்தோடனே அந்த டெக்கரேஷன்லாம் பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டுட்டு 80ங்கிறது மட்டும் நல்லா பெருசாக லைட் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பாட்டிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் பக்கத்தில் போகிறாங்க. அண்ணாமலையும் கேட்குறாருமா உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா உடனே, ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, ஆனால் இந்த வயசான கிழவிக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களோட 80வது பிறந்தநாளும்மானே, என் பிறந்தநாள் இருக்கிற இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன் அம்மா, தீபாவளி பொங்கல் எத்தனை தான் வந்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்தநாள் தானம்மா, நீங்கள் தான் இவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்கீங்க, எங்களோட சந்தோஷத்துக்கு நீங்கள் தானம்மா காரணம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் முத்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, பெற்றவங்களோட புண்ணியம் குழந்தைங்களுக்கு சேரும்பாங்க, அதே போல் உன்னோட புண்ணியம் எங்கள் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வச்சிருக்கு, அதனால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல பாட்டி அப்படிங்கிறாங்க. ரவியும் நல்லா இருக்கல பாட்டி, சூப்பராக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ மாமா தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க பாட்டி, எல்லாமே ஒன்று ஒன்று அவங்க தான் இருந்து செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, ஆமாம் அத்தை இவர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணார், எனக்கு கூட இந்தளவுக்கு ஒரு நாள் கூட அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை விஜயா, நம்மளுக்கு மரியாதை கௌரவம் எல்லாமே நம்ம தேடி போகணுங்கிறது கிடையாது, நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது மூலமாக நம்மளுக்கு எல்லாருமே மற்றவங்க தானாகவே செய்வாங்க, தானாக வர்றது அங்கே ரொம்ப நல்லது, நம்ம போய் தேடி போகிறது ரொம்ப நம்மளுக்கு வந்து கெட்டது அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே சுற்றி பக்கத்தில் வந்துட்டு, பாட்டி யூ ஆர் ஸோ பியூட்டி, நீங்கள் 80 வயசுன்னு இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்ட்டு இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி என்னட்டு, ஆமாம் பாட்டி எனக்கு வர கிளைண்ட் எல்லாமே 40 வயசு கிட்டக்க முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன ஏதுங்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, அதுக்கு என்ன தான் ரகசியம் அப்படின்னு சொல்லி ரோஹிணியும் கேட்குறாங்க. இந்த வயசுலேயும் நான் விவசாயம் பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக என்னால் இருக்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபார்மிங் பண்ணால் எங்கே இருக்கலாமா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிடணும், எந்த சவளமும் இல்லாமல் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும், அது இருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு சூப்பர் பாட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணியும் பக்கத்தில் இருக்காங்க. மீனாவும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்போவுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க பாட்டி அப்படின்னு, ஆனால் உங்கள் வயசுக்குலாம் நாங்களாம் எந்திரிச்சு நடக்குவாங்க கூட தெரியாது, உனக்கே நான் உன் மனசு நல்ல மனசுக்கு நீ ராசாத்தி மாதிரி இருப்ப அப்படின்ட்டு மீனாவே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. சரிம்மா வாங்கம்மா வந்து உட்காருவோன்ட்டு உட்கார வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரன் பிள்ளைகள் எல்லாருமே உங்களுக்காக நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னே, என் பேரங்களை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்காக நிறைய வந்து இன்னும் ஐடியா பண்ணி தானே வச்சுருப்பாங்க அப்படின்னு பாட்டி அவங்க சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. நானும் என் பேரங்களுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன், ஒன்று யோசித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி எல்லாரையும் ஊருக்கு வர வச்சு விருந்து போட பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம், எனக்கு பிஸ்னஸில் ரொம்ப ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கிற. போண்டா பேராண்டி எப்போ பார்த்தாலும் நீ இந்த ஊரை விட்டு எங்கே வெளியில் வந்து அப்படின்ட்டு மனோஜ் பார்த்து சொல்கிறாங்க. அடுத்து ஸ்ருதி கேட்குறாங்க, ஏன் பாட்டி எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோமா இல்லாட்டா வெளி இடத்துக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க. அதுதான் நம்ம இங்கே இந்த ஊரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் நம்ம வெளியூர் தானே போகிறோம் அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க. அதான் உன் புருஷன் எங்கேயும் வெளியில் வரமாட்டேன்ட்டானே அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மீனா சொல்கிறாங்க, கோயிலுக்கு போகிறோமா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கும் போகணும் தான், ஆனால் அது கிடையாது நீ சொன்னது அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து முத்து சொல்கிறாங்க, பாட்டி சின்ன வயசில் எல்லாருக்கும் போட்டி வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பீங்களே அது மாதிரியா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த பேராண்டி, நீ தானே என் மனசை கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் விடுங்கம்மா, ஊரில் மாடு கண்ணு போட்டிருக்கு, அப்போ நீங்கள் சீம்பால் தானே எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அது என்ன மாடாக மிஷின் அடை எப்போ பார்த்தாலும் கண்ணு போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு பாட்டியும் சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து கேட்குறாங்க. அதுவா, எல்லோரும் எனக்குன்னு ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த கிஃப்ட்டில் யார் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன், அந்த கிஃப்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கிஃப்ட்டு ரொம்ப வேல்யூபிளாக தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. விஜயா அத்தை அது என்ன கிஃப்ட்டை தானே, இங்கே வாவே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சீக்கிரமாக விஜயம் பக்கத்தில் வராங்க, அது நான் கொடுக்கும்போது நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க.
புதுசாக எனக்காக நீங்கள் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பீங்களே, அந்த கிஃப்ட்டு எனக்கு வந்து மனசுக்கு தொடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்து ரொம்ப களைப்பாக இருப்பீங்க, நீங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ரோஹிணி மனோஜ் அவங்களும் யோசிக்கிறாங்க. இங்கிட்ட ஆளாளுக்கு 2 போகிறாங்க. ஸ்ருதி ரவி 2 பேரும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ முத்து மீனா கிச்சனில் இருக்காங்க. சரி நான் வெளியில் போயிட்டு வரேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இங்கே போய்ங்க போகிறீங்க வெளியில் அப்படிங்கிறாங்க. அதான் கிஃப்ட் எதுவும் கொடுக்கக்கூட முடியாமல் அதோடய ஆக்கிட்டான்ல, இங்கே எதுனா நகையை கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன். ஐயோ வேண்டாம் அப்போ பாட்டிக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்னே, அதுக்கு தான் சொல்கிறேன் நான் போயிட்டு சாயங்காலம் ஃபங்க்ஷன் அப்போ வரேன் சரியா அப்படின்ட்டு கிளம்பி வெளியே போகிறாரு. கரெக்டாக பாட்டி பார்த்துறாங்க. டேய் முத்து ஈரோட எங்கே போகிறேன்னுங்க, அது வெளியில் வேலை பாட்டி ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன்னே. டேய் நான் இப்போ வந்திருக்கும் போது எதுக்கிட்ட வெளியில் வேலைக்கு போகிறேன், எல்லோரும் ஒன்றா இருக்கும் தானடா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் கேட்குறாரு, அம்மா வந்திருக்காங்க நீ என்னடா வெளியில் வேலைக்கு போகிறேங்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சின்ன வேலை தான் இப்போ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாட்டியும் பார்த்துட்டு சரி அவனோட வேலையை என்னால் பாதிக்க வேண்டாம், அவன் போய் முடிச்சுட்டு வரட்டும், சீக்கிரம் வந்துடுடா அப்படின்ட்டு அவர் அனுப்பி விட்றாங்க. அடுத்து இங்கே மனோஜ் ரோஹிணியை கட்டுறாங்க. நம்ம என்ன கிஃப்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா புடவை தானே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதை வச்சு எப்படி பாட்டிக்கு வந்து சூப்பர் கிஃப்ட்டை சர்ப்ரைஸாக நம்ம அந்த கிஃப்ட்டை நம்ம வாங்க முடியும் பாட்டி கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், இந்த வாங்கி வச்சுருக்கேன்ட்டு ரோஹிணி ஒன்று கட்டுறாங்க. என்னது அப்படின்னா இது மேக் ஓவர் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் வில்லேஜில் உள்ளவங்க, அவங்க எப்படி மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. நீ எந்த காலத்தில் இப்போ இருக்க, இப்போ எல்லாருமே மேக்கப் பண்ணுறாங்க சரியா, நான் பாட்டிக்கு மேக்கப் போட்டு விட போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பத்தாதே அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிக்கிறாங்க. அப்படியா அப்போ வேறு என்ன பண்ணலாம், நீ தானே அந்த வீட்டுக்கு மூத்த பேர், அப்போ நீ ஏதாவது யோசி அப்படிங்கிறாங்க. நான் யோசித்தேன், எனக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. ஏன்னா எங்கள் பாட்டி இதே மாதிரி அடிக்கடி போட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எங்கள் 3 பேருக்குள்ளே. ஆனால் அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க, அது ஒருத்தானதாக தான் இருக்கும்னு. அப்போ நீ ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கியா அப்படின்ட்டு ரோஹிணி கேட்கவும், இல்லை அந்த முத்து ஏதாவது ஏமாற்றி வட்டம் அவன் தான் வாங்குவான் அப்படிங்க. அப்போ இந்த வட்டமும் அவனுக்கு தான் போகுதா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம எப்படியாவது வாங்கணும், அதுக்கு ஏதாவது நம்ம சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் நம்ம ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி மனோஜ் 2 பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க.